இப்படி பண்ணிட்டீங்களே சிவா, அண்ணன் தம்பி பொங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி மட்டும் பொங்கலை தனியா கொண்டாட வந்துட்டீங்களே, நியாயமா? சரி, நீங்க கொண்டாடிட்டு போங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரி, தனிப்பட்ட முடிவு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். உங்களுக்காக பேசின ஒரு மனுஷன் உங்களை ஹீரோவா ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மேடையில உங்களை ஒரு பாராட்டி பேசின ஒரு மனுஷனுக்காக ஒரே ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல, ஒரே ஒரு டியூட் போட்டிருக்கலாம்ல. எதையுமே பண்ணாம நீங்க பாட்டுன்னு சைலண்டா உங்க படம் ரிலீஸ பார்க்க போயிட்டீங்க போல. மற்றவங்களாம் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்றதே தெரில. நிஜமாவே சொல்றேங்க. ஏங்க, என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் விஜய் சார்ந்து இருந்தா உடனே வாயை கொடுக்கறதுக்கு வந்துடுறீங்க. சாரி வாய் பேசுறதுக்கு வந்துடுறீங்க. ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மற்றவங்க யாரும் அரசியல்வாதி அந்த மாதிரிலாம் யாருமே சப்போர்ட் பண்ண வேணாம். ஆனா இதே தொழில இருக்கிற நீங்க சப்போர்ட் பண்ணலாம்ல, நீங்க பேசலாம்ல. என்ன சிவா இப்படி பண்றீங்களே? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை அழுத்திட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.